ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு, கவனிங்க. சிம்பிளான சம்மு கூட. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அன் இன்ஃபனைட் ஜிபி இஸ் 8. ஃபர்ஸ்ட் டேர்ம்னாலே கண்ணை மூடிட்டு a is equal to 8 முடிஞ்சு போச்சு. சம் டு இன்ஃபினிட்டி இஸ் 32/3. சம் டு இன்ஃபினிட்டி இஸ் 32/3. சரி, டு ஃபைண்ட் காமன் ரேஷியோ முடிஞ்சு போச்சு. சம்மே முடிஞ்சு. சிம்பிள். ஸோ சம் டு இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா என்ன? a by 1 மைனஸ் ஆர். ஆமாவா? ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. சம் டு இன்ஃபினிட்டி இருக்கிற இடத்துல 32/3, a இருக்கிற இடத்துல 8 அவங்களே கொடுத்துருக்காங்க. 1 மைனஸ் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஆமாவா? ஸோ இப்போ இங்கே கீழே இருக்கிற 3, டிவிஷனில் இருக்கிற 3 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ மேலே இருக்கிற 32 கீழே வந்துடும். ஸோ டிவிஷனில் இருக்கிற 1 மைனஸ் ஆர் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா மல்டிப்ளிகேஷனில் போயிடும். இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற 32 இங்கேயும், இங்கே இருக்கிற 1 மைனஸ் ஆர் இங்கேயும் போயிடுச்சு. ஓகேவா? இந்த 3 மேலே வந்துருச்சு. புரிஞ்சுதா இது? ரைட். இப்போ இதை அடிச்சு கொடுப்போமா? ஸோ இது 8 டேபிளில் 8 1 டைம், 32 4 டைம்ஸ். ரைட்டா சாமி? சரி, இப்போ இப்படி வச்சுக்கோங்க. மிச்சம் என்ன? 1 மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ 3, 3/4. ரைட், இருக்கட்டும். அடுத்தது இந்த +1 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா -1 ஆகும். ஸோ அப்போ ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், ஒரு பக்கம் நம்பர், நடுவில் ப்ளஸோ மைனஸோ இருந்துச்சு அப்படின்ட்டுனா இந்த 4 இங்கே மல்டிப்ளை பண்ணிடுவோமா? 3 - 4 ஹோல் டிவைடட் பை 4. அப்போ -r இஸ் ஈக்குவல் டு -1/4. ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் மைனஸ் இருக்கு. ஸோ ரெண்டும் கேன்சல் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா r இஸ் ஈக்குவல் டு 1/4. அவங்க அதை தானே கேட்குறாங்க, காமன் ரேஷியோ தானே கேட்குறாங்க. ஸோ காமன் ரேஷியோ இதுதான் ஆன்சர். கிளியரா இருக்கா? ஸோ பொறுமையாக போடுங்க. தேங்க்யூ.